வணக்கம். யார் சந்நியாசி, யார் சித்தன், யார் ஞானவான்? நான்கிற நிலை அறுபட்டவன் தான் சன்னியாசி, ஞானவான். இந்த நான்கிற நிலை அறுபடாமல் யாசகம் எடுத்து காலையிலிருந்து மாலை வரை யாசகத்தை எடுத்து அந்த யாசக நிலையில் உனக்கு எவ்வளோ வந்துச்சு, எனக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு பகிர்ந்துக்கிட்டு அந்த பைசாவை, அந்த ரூபாயை அந்த எண்ணி பகிர்ந்துட்டு, நான் எனக்கு இவ்வளோ வந்துச்சு, உனக்கு இவ்வளோ வந்திருக்கா அப்படின்னு அந்த எண்ணத்தினுடைய பதிவில் இருக்கிறவன் அவன் சன்னியாசி அல்ல. அது பைசா நோக்கு. நான்கிற நிலை அருந்தவன், விடுபட்டவன் யாசகத்தின் நிலைகளே ரொம்ப முனைப்பாக இருப்பதில்லை. ஏன்னா இறையானாலும் சரி, இறையானாலும் சரி, இறை உணவுனாலும் சரி, இறைவனானாலும் சரி, அது அவனை தேடி செல்லும். அனைத்தும் சொல்லும். இறையும் செல்லும், இறையும் செல்லும். நான் நான்கிற நிலை அறுபடாதவன். அவன் நிலை உழண்டுதான் தெரிகிறான். திருவோடு வைத்தோ தட்டு ஏந்தியோ எங்கெங்கே கூட்ட நிற்கிறதோ ஓடி புறவழியிலே, புறத்தோட்டத்திலே சில தோட்டப்பொழிவோடு இருந்து இந்த யாசக நிலையிலேயே தெரிகிறான். தெரிந்து கொண்டு தான் இருக்கிறான். அது திருவண்ணாமலையில் ஒரு 75 விழுக்காடு இந்த தீயா பைசாவுக்காக யாசக முறையில் தெரிகிறது தான் அதிகமாக இருக்கிறது. உண்மையான நான்கிற நிலையை அருந்து கடந்து இருக்க சன்னியாசி யாருமே இல்லை, ரொம்ப ரேர். அப்படி இந்த 25 விழுக்காடு அவங்க வாட்டில் இருப்பாங்க, ஒதுங்கி தான் இருக்கிறாங்க, இந்த கூட்டத்தில் இணைவதில்லை. இந்த நான்கிற நிலையில் இருந்துக்கிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு யூடியூப்பை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வாய்க்கு வந்தெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த போலி காவி தான் தோற்றப்பொழிவை உண்டாக்குறாங்களுடைய உள்ள இருக்கிற பரிசுத்தம் இல்லை. உண்மையான ஆன்மீக பாதையோ பக்தி நெறியோ இல்லை இறை இயக்கமோ எதுவுமே இல்லை. கடந்து செல்கிறான், யாசகத்தை பெறுகிறான், நல்லா சாப்பிட்றான், நல்லா கஞ்சி அடிக்கிறான், நல்லா யாரையும் பேசுகிறான், வசப்பாடுகிறான், யூடியூப்பை பிடிக்கிறான். சில பேர் இப்படி தான் நடந்துக்கிட்டு